ஹாய் வியூவர்ஸ், போன கதையில திருஞான சம்பந்தர் அவங்க அம்மாவோட சொந்த ஊருக்கு போனதோட பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க அம்மாவோட சொந்த ஊரான திருநனி பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு போய் சிவன் கோயில்ல திருப்பதிகத்தை பாடி இந்த ஊரோட வினை ஒளியிட்டும் இது என்னோட ஆணைன்னு சொல்லி சீர்காழிக்கு புறப்பட்டு போனாரு. இதுக்கப்புறம் சீர்காழிக்கு திருஞான சம்பந்தரை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா நீலகண்ட யாழ்ப்பாணருங்கிறவரு வராரு. கூடவே அவரோட மனைவி பதங்க சூளாமணிங்கிறவங்களும் வராங்க. திருஞான சம்பந்தர் இவங்க ரெண்டு பேர்த்துமே சீர்காழியில இருக்கிற கோயிலுக்கு கூட்டு போய் அவரை யாழ் வாசிக்க சொல்றாரு. இங்க பாடின திருப்பதிகத்தையே நான் யாழ்ல வாசிக்கிறேன், நீங்க எனக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல தாராளமா நீங்க வாசிக்கலாம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. யாழ்ப்பாணர் அது வாசிச்சு முடிச்ச உடனே திருஞான சம்பந்தர் ஒரு வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துமே அழைச்சிட்டு போய் தங்க வச்சுக்கிறாரு. யாழ்ப்பாணர் எங்க அம்மாவோட ஒரு தர்மபுரம், அங்கேயே நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாரு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரத்துக்கு இவங்க எல்லாருமே போனதும் யாழ்ப்பாணரோட சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட யாழ்ப்பாணர் உங்களோட பதிகத்தை வாசிக்கிறனாலதான் உலகம் முழுக்க உங்களோட புகழ் பரவுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட யாழ்ப்பாணர் யாழ்ல இசைக்க முடியாத பதிகத்தை நீங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர்ட்ட சொல்றாரு. அவரும் யாழ்ல இசைக்க முடியாத திருப்பதிகத்தை பாடுறாரு. அந்த திருப்பதிகத்தை கேட்டதும் என்னோட அகந்தைக்கு காரணமே இந்த யாழ் தானே, நான் இதை உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க போறாரு. அதை தடுத்து நிறுத்தி வேண்டாம், நீங்க தாராளமா யாழ்ல இசைக்கலாம் அப்படிங்கிறாரு திருஞான சம்பந்தர். இதுக்கப்புறம் எல்லாருமே தில்லைக்கு போறாங்க. அங்க இருக்கிற நடராஜர் கோயில்ல இருக்கிற வேதியர்கள் எல்லாருமே சிவகணங்களா திருஞான சம்பந்தர் கண்ணுக்கு தெரிகிறாங்க. திருஞான சம்பந்தர் அருளால யாழ்ப்பாணருக்கும் இந்த காட்சி தெரியுது. அந்த இடத்துல ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு. ஆடினாய் நறு நெய்யோடு அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் திருவருந்துறை அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. இந்த இடத்துல அவங்க அப்பா தோல்ல உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து கோயிலுக்கு போகிறாரு. இதை பார்த்த சிவன் கோயில் வேதியர்கள் கனவுலையும் பணியாளர் கனவுலையும் வந்து அவனுக்கான முத்து பல்லாக்கு, முத்து குடை, முத்து சின்னங்கள் கோயில்ல வச்சிருக்கேன், அவன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கனவுல சொல்றாரு. இது மட்டும் இல்லாம திருஞான சம்பந்தர் கனவுலையும் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருஞான சம்பந்தர் மாரன்பாடி அப்படிங்கிற இடத்துல தங்கிட்டு தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட கனவுல சிவன் சொன்னதும் இவரும் எந்திரிச்சு கனவு வந்ததை எல்லார்ட்டையுமே சொல்றாரு. அடுத்த நாள் காலம்பரை ஒவ்வொரு வேதியர்களும் உன் கனவுல சிவன் வந்தாரா, உன் கனவுல சிவன் வந்தாரான்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. கோவில் திறந்து பாக்குறாங்க. சிவன் சொன்ன மாதிரியே அந்த 3 பொருளும் இருக்கு. வேதியர்கள் எல்லாருமே முத்து பல்லக்கையும் முத்து கூடையையும் முத்து சின்னங்களையும் மேளதாளங்களோட வேத கோஷங்கள்லாம் முழங்க திருஞான சம்பந்தர் வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறாங்க. திருஞான சம்பந்தர் அதை பலம் வந்து அதுல உட்கார்றாரு. திருஞான சம்பந்தர் அதுல உட்கார்ந்த உடனே அந்த முத்து சின்னங்கள்ல சத்தம் கேக்குது. அது என்னன்னா, திருஞான சம்பந்தர் வந்தார், பாலராவாய வந்தார், போதாது உணர்ந்தவர் வந்தார், அரசமய கோளறியார் வந்தார் அப்படின்னு அது முழங்குது. இதை பார்த்த மக்கள் உலகம் உய்ய வழி இதுதான் அப்படின்னு பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.